ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தி கிரிக்கெட். ஜிம்பாப்வேக்கு எதிரான 4வது T20 போட்டி இன்று மாலை 4:30 மணிக்கு அதே ஹராரா மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. இன்னைக்கு அதாவது சுப்மன் கில் தலைமையில் களமிறங்க போகிற இந்திய பிளேயிங் 11 பற்றின ஒரு முக்கியமான அறிவிப்பை தான் நாம் பார்க்க போகிறோம். இன்றைய போட்டியில் 2 மாற்றங்களை சுப்மன் கில் செய்ய இருக்காரு. ஏற்கனவே நடந்து முடிந்த 3 போட்டியில் 2-1 என்ற கணக்கில் இந்திய அணி முன்னிலை வகிக்கிறது. IPL மிக சிறப்பாக விளையாண்ட இளம் வீரர்களை கொண்டுதான் இந்த ஜிம்பாப்வே தொடரானது நடைபெற்று வருகிறது. ஏன்னா T20 வேர்ல்டு கப் தொடர் தற்போது சீனியர் வீரர்களை கொண்டு நடைபெற்றது. அந்த வீரர்கள் எல்லோருக்குமே ஓய்வு அளிக்கப்பட்டும் இருக்கிறது. மற்ற வீரர்களை கொண்டுதான் இந்திய அணி பார்த்தீங்கன்னா ஜிம்பாப்வேக்கு சுற்றுப்பயணம் சென்று விளையாண்டு வருகிறது. சுப்மன் கில் முதல் 2 போட்டிகளில் ஒரு பிளேயிங் 11 வைத்து விளையாண்டாரு. 3வது போட்டியில் 3 மாற்றங்களை செய்து அதே பேட்டிங்கை வெளிப்படுத்தி இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு மிக முக்கிய பங்கு வகித்தார். அதே போல 4வது T20 போட்டியில் 2 மாற்றங்களை செய்ய இருக்காரு. தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கப்பட்டு வரும் வீரர்கள் சரியான முறையில் அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி வராங்க. IPL எந்த அளவிற்கு சிறப்பாக விளையாண்டாங்களோ அதே போல இந்த தொடர்லையும் அபிஷேக் சர்மா, ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், ருத்ராஜ் கேக்வாட், ரிங்கு சிங் பேட்டிங்கில் மிக சிறப்பாக விளையாண்டு கொண்டு வராங்க. பவுலிங்கில் முகேஷ் குமார், ரவி பிஷ்னாய், வாஷிங்டன் சுந்தர் இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா சிறப்பாக செயல்பட்டு கொண்டு வராங்க. இந்திய அணி ரொம்பவே ஒற்றுமையுடன் அவங்க திறமையை வெளிப்படுத்தி வரதுனால தான் முதல் போட்டியில் படுதோல்வி அடைந்து இருந்தாலும் அடுத்த 2 போட்டிகளிலும் சிறப்பான பேட்டிங்கையும் பவுலிங்கையும் வெளிப்படுத்தி வெற்றி பெற்றும் இருக்காங்க. அதே போல 4வது T20 போட்டியிலையும் வெற்றியை பெற்று தொடரை கைப்பற்றும் அப்படிங்கிற முனைப்புல இந்திய வீரர்கள் தீவிரமான வலைப்பயிற்சியிலையும் ஈடுபட்டு வராங்க. அதே போல சுப்மன் கில் தற்போது பேட்டி ஒன்று கொடுத்திருக்காரு. அதுல 2 வீரர்களை மாற்றம் செய்து இருக்கிறதாகவும் மற்ற வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு இந்த 11 பேர் கொண்ட இந்திய அணியை வைத்து தான் இன்னைக்கு களமிறங்க போவதாகவும் சில தகவல்களை தெரிவித்தும் இருக்காரு. அதன்படி களமிறங்க போற இந்திய பிளேயிங் 11 அணி இதுதான். ஜெய்ஸ்வால், சுப்மன் கில், அபிஷேக் சர்மா, ருத்ராஜ் கேக்வாட், ரிங்கு சிங், சஞ்சு சாம்சங், சிவம் துபே கிடையாதுங்க, அவருக்கு பதிலாக ஜூரேல் உள்ள வராரு. அடுத்து வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்னாய், முகேஷ் குமார். கலீல் அகமதுக்கு போன வாட்டி வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, ஆனால் பவுலிங் சிறப்பாக செயல்படலை. அதனால இந்த வாட்டி அவரை உட்கார வச்சுட்டு ஆவேஸ் கானுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அதனால களமிறங்க போகிற பிளேயிங் 11 அணி இதுதான். தேங்க்யூ.